இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பள்ளிகளில் நெரிசல் 121 பள்ளிகளில் கூடுதல் வகுப்பறைகள் நிர்மாணிப்பு. நாட்டில் உள்ள பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதால் ஏற்பட்டுள்ள நெரிசல் பிரச்சனையை கையாள கல்வி அமைச்சு உறுதி பூண்டுள்ளது. அவ்வகையில் 7 மாநிலங்களில் 121 பள்ளிகளில் கூடுதல் வகுப்பறைகள் மற்றும் பிற வசதிகள் கட்டப்படவிருக்கின்றன. கற்றல் சூழலை மேம்படுத்தும் வகையில் கூடுதல் வகுப்பறைகள் PAP எனப்படும் முன் அங்கீகரிக்கப்பட்ட திட்டத்துடன் தொழில்துறை கட்டட அமைப்பு முறையை பயன்படுத்தி கட்டப்படும் என கல்வி அமைச்சு இன்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியது. 88 மில்லியன் ரிங்கிட் செலவில் தளவாடங்கள், கற்றல் கற்பித்தலுக்கான உபகரணங்கள் மற்றும் பிற அடிப்படை வசதிகள் போன்ற துணை உள்கட்டமைப்பு வசதிகளும் அவற்றில் அடங்கும். நடப்பாண்டிலேயே அவற்றை கட்டி முடிக்க இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. ஸ்லாங்கூரில் 103 பள்ளிகள், பேராக்கில் 8, பஹாங்கில் 4, நெகிரி செம்பிலானில் 3, தெலங்கானாவில் 1, கோலாலம்பூரில் 1, பினாங்கு 1 என 7 மாநிலங்களில் 121 பள்ளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மடானி அமைச்சரவையில் இணைகிறேனா? மௌனம் காக்கும் கைரி. பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அமைச்சரவையில் சேரப்போவதாக வெளியான வதந்திகள் குறித்து சுகாதாரத்துறை முன்னாள் அமைச்சர் கைரி ஜமாலுடன் தொடர்ந்து மௌனம் காத்து வருகிறார். கேள்விக்கு நேரடியாக பதிலளிக்காத கைரி வானொலி அறிவிப்பாளராகவும் போஸ்ட்கார்டராகவும் வாழ்க்கையை தாம் மகிழ்ச்சியாக கழித்து வருவதாகவும், இதைவிட்டு நான் செல்ல வேண்டுமா என்றும் மறு கேள்வி எழுப்பினார். PKR கட்சியில் தோல்வி கண்டதை அடுத்து அமைச்சரவையில் இருந்து விலகுவதாக பொருளாதார அமைச்சர் ஸ்ரீ ரபிசி ரம்லியும், இயற்கை வள மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கான அமைச்சர் நிக் அகமதும் அண்மையில் அறிவித்திருந்தனர். இதையடுத்து இவ்விரண்டு இடங்களை யார் நிரப்புவார்கள் என்ற யூகங்கள் எழுந்து வருகின்றன. ரெம்பா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கைரியும் அமைச்சரவையில் இணையலாம் என கடந்த ஒரு வாரமாகவே பேசப்பட்டு வருகிறது. ஆனால் இப்போதைக்கு அமைச்சரவையில் மாற்றம் இல்லை என ஸ்ரீ அன்வார் பலமுறை தெளிவுபடுத்திவிட்டார். இருந்தும் யூகங்களை தடுக்க முடியவில்லை. மெட்ரிகுலேஷன் விஷயத்தில் மக்கள் பிரதிநிதிகள் தொடர்ந்து மௌனம் காப்பதா? சிவகுமார் கேள்வி. மெட்ரிகுலேஷன் இடஒதுக்கீடு விஷயத்தில் கல்வி அமைச்சு வெளிப்படையாக நடந்து கொள்வதோடு இனவாரியாக மாணவர்களின் எண்ணிக்கை குறித்த விவரங்களை அறிவிக்க வேண்டும். எந்த அடிப்படையில் மாணவர்களுக்கு இடம் வழங்கப்படுகின்றது என்பதும் அறிவிக்கப்பட வேண்டும் என DSK எனப்படும் டினாமிக் சினார் காஷி சமூக நல சங்கத்தின் தலைவர் N. சிவகுமார் வலியுறுத்தியுள்ளார். விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதால் மேல்முறையீடு செய்து ஏராளமான இந்திய மாணவர்கள் முடிவுக்காக காத்திருக்கின்றனர். ஆனால் இதுவரை ஒரு அறிவிப்பும் இல்லை. இதனால் என்ன செய்வது, யாரை கேட்பது என பெற்றோர்களும் பெரும் குழப்பத்தில் உள்ளனர். இது தொடர்பு முறையில் அமைச்சின் பலவீனத்தை காட்டுவதாக குறிப்பிட்ட சிவகுமார், உடனடியாக இது சரி செய்யப்பட வேண்டும் என்றார். SPM தேர்வில் அனைத்து பாடங்களிலும் A நிலையில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு இன அடிப்படையில் அல்லாமல் மெட்ரிகுலேஷனில் வாய்ப்பு வழங்கப்படும் என பிரதமரை அறிவித்திருந்தார். ஆனால் நடப்பது வேறு மாதிரியாக உள்ளது என ஏமாற்றம் தெரிவித்த சிவகுமார், மக்கள் பிரதிநிதிகள் இவ்விஷயத்தில் தொடர்ந்து மௌனம் காத்து வருவதை சாடினார். மெட்ரிகுலேஷன் சாதாரணமான விஷயம் அல்ல. நம் மாணவர்களின் எதிர்காலம் சார்ந்தது. அதிகாரம் கையில் இருக்கும் போதே அதை தங்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு பயன்படுத்துவது பற்றி அவர்கள் சிந்திப்பது நல்லது என சிவகுமார் அறிக்கை ஒன்றில் வலியுறுத்தினார். இறையருட்கவிஞர் சீனி நைனா முகமது தொல்காப்பிய திருக்கோட்ட உருவாக்க திருப்பணி தொடங்கியது. இறையருட்கவிஞர் சீனி நைனா முகமது மறைந்து 11 வருடங்கள் கடந்து விட்டாலும் அவரின் ஆழ்ந்த அகன்ற தொல்காப்பிய அறிவை வருங்கால தலைமுறையினர் உய்துணரும் நோக்கத்தில் இப்போ தமிழ் குறிஞ்சித்திட்டு கழகம் தனியொரு செயற்குழுவை அமைத்து அதன் தொலைநோக்கு திட்டமாக பேரா ஜலபாங்கில் சீனி நைனா முகமது தொல்காப்பிய திருக்கோட்டம் அமைக்கும் திருப்பணி மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. அதன் அறிமுக விழா பினாங்கில் அண்மையில் இளைய முஸ்லிம் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இத்திருக்கோட்டம் இப்போ ஜலபாங் நகரில் 502 சதுர மீட்டர் நிலப்பரப்பில் 2 மாடி கட்டடமாக அமைக்கப்பட உள்ளது. இக்கட்டடத்தின் கீழ் பகுதியில் தமிழ் வழி பாலர் வகுப்பு, கணினி அறை, நிர்வாக முறை ஆகியவற்றோடு மேல் மாடியில் பாமு அன்வார் அலுவலகமும் காப்பிய நினைவகமும் சாரங்கபாணி சிறிது பொது மண்டபமும் நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளதாக இத்திட்டத்தின் தலைவரும் சொத்து நிர்வகிப்பாளருமான மேனாள் விரிவுரையாளருமான
திரு ப தமிழ்மாறன் தெரிவித்தார். வாகன நுழைவு அனுமதி இல்லாத சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். தேவையற்ற நெரிசலை தடுக்கும் முயற்சியாக விஇபி எனப்படும் செல்லுபடியாகும் வாகன நுழைவு அனுமதி இல்லாத சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் ஜொஹூரில் உள்ள சோதனை சாவடிகளில் திருப்பி அனுப்பப்படாது என்று மாநில சாலை போக்குவரத்து துறை RTD தெரிவித்துள்ளது. சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட வாகன ஓட்டிகள் கட்டாய விஇபி டேக் இல்லாவிட்டாலும் பங்குனான் சுல்தான் இஸ்கந்தார் மற்றும் காம்ப்ளெக்ஸ் சுல்தான் அபுபக்கர் ஆகிய இரு தரைவழி சோதனை சாவடிகள் வழியாக செல்ல அமலாக்க அதிகாரிகள் அனுமதிப்பார்கள் என்று அதன் இயக்குநர் அஸ்மில் ஜைனல் அட்னான் தெரிவித்தார். சுங்க குடிநுழைவு மற்றும் தனிமைப்படுத்துதல் வளாகத்தில் வாகன ஓட்டிகள் நிறுத்தப்படவோ அல்லது திருப்பி அனுப்பப்படவோ மாட்டார்கள். ஏனெனில் அவ்வாறு செய்வது போக்குவரத்தை கடுமையாக பாதிக்கும். அதே வேளையில் விஇபி டேக் இல்லாத வாகனங்கள் நிறுத்தப்பட்டு அதன் ஓட்டுநர்களுக்கும் 300 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்படும். அமெரிக்கா செல்ல 12 நாடுகளுக்கு தடை, 7 நாடுகளுக்கு கட்டுப்பாடுகளுடன் அனுமதி. டொனால்ட் ட்ரம்ப் 12 நாடுகளை சேர்ந்த குடிமக்களுக்கு அமெரிக்கா செல்வதற்கு தடை விதித்து 7 நாடுகளிலிருந்து அமெரிக்க பயணம் மேற்கொள்பவர்களுக்கு கட்டுப்பாடுகளுடன் கூடிய அனுமதி வழங்கி பிரகடனத்தில் கையெழுத்திட்டுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். முற்றிலும் தடை செய்யப்பட்ட நாடுகளில் ஆப்கானிஸ்தான், மியான்மர், சாட், காங்கோ, ஈக்வட்டோரியல் கினியா, எரிட்ரியா, ஹைட்டி, ஈரான், லிபியா, சொமாலியா, சூடான் மற்றும் ஏமன் ஆகிய நாடுகள் அடங்குகின்றன. மேலும் புருண்டி, கியூபா, லாவோஸ், சியாரா லியோன், டோகோ, துர்க்மெனிஸ்தான் மற்றும் வெனிசுலா ஆகிய நாடுகளை சேர்ந்த குடிமக்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளுடன் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பட்டியலிடப்பட்ட நாடுகளை சேர்ந்த குடிமக்கள் அமெரிக்காவிற்கு விமானங்களில் வருவதற்கு தடை விதிக்கப்படுவதோடு அமெரிக்கா வந்தால் அமெரிக்க விமான நிலையங்களில் தடுத்து வைக்கப்படுவார்கள் என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே தேசிய பாதுகாப்பிற்காக மட்டுமே இம்முடிவு எடுக்கப்பட்டதாக தவிர இந்த தடை முஸ்லிம்களுக்கு எதிரானது அல்ல என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சுங்கைபிசி விரைவு நெடுஞ்சாலையில் நவம்பர் 30 வரை பராமரிப்பு வேலைகள் நடைபெறும். இவ்வாண்டு நவம்பர் 30 வரை பெஸ்ராயா எனப்படும் சுங்கைபிசி விரைவு நெடுஞ்சாலையில் திட்டமிடப்பட்ட சாலை பராமரிப்பு வேலைகளை பெஸ்ராயா சென்ட்ரியான் பிரிகத் மேற்கொள்ளவிருக்கிறது. நெடுஞ்சாலையின் இரு திசைகளிலும் பாதையை மூடும் நடவடிக்கை கட்டம் கட்டமாக மேற்கொள்ளப்படும். நெடுஞ்சாலையின் இடையிலான பல்வேறு பகுதிகளை அது உள்ளடக்கி இருப்பதாக பெஸ்ராயா நெடுஞ்சாலை நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சாலை மறுசீரமைப்பு மற்றும் கோடு அடையாளம் இடுதல் உள்ளிட்ட பராமரிப்பு பணிகள் பராமரிப்பு காலம் முழுவதும் இரவு 10 மணி முதல் காலை 6 மணி வரை மேற்கொள்ளப்படும். பாதிக்கப்பட்ட இடங்களில் போக்குவரத்து புதுப்பிப்பு மற்றும் பாதை மூடல் தகவல்கள் நெடுஞ்சாலையில் உள்ள மின்னணு அடையாள பலகைகள் மூலம் பொதுமக்களுக்கு தொடர்ந்து தெரிவிக்கப்படும். நெடுஞ்சாலை பயனர்கள் அறிகுறிகளில் காட்டப்பட்டுள்ள அனைத்து ஆலோசனைகளையும் பின்பற்றுமாறு வலியுறுத்தப்படுகின்றனர். பயனர் வசதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக மலேசிய நெடுஞ்சாலை வாரியத்தின் ஆதரவுடன் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெஸ்ராயா நிறுவனம் தெரிவித்துள்ளது. விலை மாதர்கள் என நம்பப்படும் 8 வெளிநாட்டு பெண்கள் கைது. புக்கிட் பீன்தாங்கில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்னோடா நடவடிக்கையில் விபச்சாரத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் வெளிநாடுகளை சேர்ந்த 8 பெண்கள் கைது செய்யப்பட்டனர். சம்பந்தப்பட்ட பகுதியில் நேற்றிரவு மணி 9:54 முதல் போலீஸ்காரர்கள் மற்றும் அதிகாரிகளை கொண்ட குழுவினர் இந்த சோதனையில் ஈடுபட்டதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் ருஸ்டி முகமது இசா தெரிவித்தார். உகாண்டா, நைஜீரியா மற்றும் செனகலை சேர்ந்த 22 முதல் 30 வயதுடைய பெண்கள் விபச்சார நடவடிக்கையில் ஈடுபட்ட சந்தேகத்தின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் வெளிநாட்டினரை தங்களது வாடிக்கையாளராக தேடுவதும் கண்டறியப்பட்டதாக இன்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் ருஸ்டி தெரிவித்தார். அந்த விலை மாதர்கள் தங்களது சேவைக்கு 50 ரிங்கிட் முதல் 200 ரிங்கிட் வரை பெற்றதும் தெரிய வந்துள்ளது. பண்டார்பாரு பாங்கியில் பேருந்து கவிழ்ந்தது, 33 பேர் காயம். இன்று அதிகாலையில் பண்டார்பாரு பாங்கி செக்ஷன் 13 44 வெளிநாட்டு தொழிலாளர்களை ஏற்றி வந்த பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்ததால் அதில் 33 தொழிலாளர்கள் சொற்ப காயங்களுக்கு ஆளாகினர். மேலும் அதில் பயணித்த 11 தொழிலாளர்கள் எந்தவொரு காயங்களும் இன்றி உயிர் தப்பி உள்ளதாக தீயணைப்புத்துறையின் தலைமை கமாண்டர் ரஹமத் சபாருதீன் கூறியுள்ளார்.
காயமடைந்த அனைவரும் செட்டாங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விமானம் நிற்பதற்கு முன்பே எழுந்து நிற்கும் அவசர குடுக்கை பயணிகளுக்கு அபராதம் விதிக்க தேவையில்லை. CAAM தகவல். விமானம் நிறுத்தப்படுவதற்கு முன்பே இருக்கை பாதுகாப்பு இடைவார் விளக்கு அணைக்கப்படும் வரை காத்திருக்காமல் எழுந்து நிற்கும் பயணிகளுக்கு மலேசியா அபராதம் விதிக்க தேவையில்லை. அவ்விஷயத்தில் நாம் துருக்கியை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என மலேசிய பொது விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை ஆணையமான CAAM கருதுகிறது. மலேசியாவுக்குள் நுழையும் பெரும்பாலான பயணிகள் பொதுவாக ஏற்கனவே உள்ள இருக்கை பாதுகாப்பு இடைவார் விதிமுறைகளை கடைபிடிக்கின்றனர். இதுவரை இந்த பிரச்சினை குறித்து புகார்கள் எதுவும் வரவில்லை என அது கூறியது. இருந்தாலும் விமானம் தரையிறங்கிய பின் முழுமையாக நிற்பதற்கு முன் குறிப்பாக இருக்கை பாதுகாப்பு இடைவார் விளக்கு எரியும் போதெல்லாம் பயணிகள் தங்கள் இருக்கைகளில் இருக்க வேண்டும் என அது நினைவூட்டியது. காயத்தின் அபராதத்தை குறைக்கவும் கேபின் பணியாளர்களின் செயல்பாடுகளுக்கு இடையூறுகளை தடுக்கவும் அது அவசியமாகும் என CAAM சுட்டிக்காட்டியது.